ஸ்டாக்ஸ் வாங்கி விற்று தலைவலியோடு இருக்கிற இன்வெஸ்டராக நீங்கள் இருக்க வேணாம்னு நினைக்கிறீங்களா? மியூச்சுவல் ஃபண்டில் தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். 1 கோடி என்ற இலக்கை அடையலாம். சில ஆயிரம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு முதலீட்டாளராக நீங்கள் இப்போ இருந்தால் கூட லட்சங்களை கடந்து 1 கோடியை நீங்கள் எட்ட முடியும். மைல்ஸ்டோன்ஸ் 12 அதற்கான ஒரு இடம் தான். அது உங்களுக்காக தான் உருவாக்கியிருக்கோம். இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக நீங்கள் நிச்சயமாக 1 கோடி என்ற இலக்கை அடைய முடியும். ஒவ்வொரு மைல்களாக கடந்து 1 கோடி உங்களுக்கு வந்து சேரும். கீழே உள்ள ஃபார்மை ஃபில் பண்ணுங்க, M2W சேருங்க, நிம்மதியாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ்க்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஏன் பெட்டர்? ஒரு 14 இயர்ஸ் பேக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் உள்ளே போய் அதை ஸ்டடி பண்ணி அதில் எது நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு பார்க்கும்போது என்னுடைய ஃப்ரெண்டு ஒரு கேள்வி கேட்டார். உனக்கு ஏன் இந்த வேலை? நீ பேசாமல் ஈக்விட்டியில் ஒரு PMS லைசன்ஸை வாங்கு, பணம் வரும், மேனேஜ் பண்ணிட்டு போய் எதுக்கு மியூச்சுவல் ஃபண்டு அது இதுன்னு பார்க்குற அப்படின்னு. நான் கேட்டேன், ஒரு சின்ன இன்வெஸ்டர்னால் நேராக போய் ஈக்விட்டி இன்வெஸ்டிங் பண்ண முடியுமா அல்லது PMSயில் சேர முடியுமா? நிச்சயமாக சேர முடியாதுல்ல. ஆமாண்ணா. பட் அந்த அளவு அவன் பணம் வளர்கிற வரைக்கும் அவனை யார் ஹேண்ட் ஹோல்டு பண்ணி சரியான ப்ராடக்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ண வச்சு சரியான இன்வெஸ்ட்மெண்ட் டிசிப்ளினுக்குள்ளே அவங்கள ட்ராவல் பண்ண வச்சு ரிசல்ட்டை பார்க்க வைக்கிறது, அது அவங்களே தான் பார்த்துக்கணும் அப்படின்னு. ஸ்மால் இன்வெஸ்டர்னால் பார்த்துக்க முடியுமா? ப்ராபப்ளி எஸ். பட் அதற்கான உழைப்பு ரொம்ப ரொம்ப அதிகம், அதனுடைய தேவைகள் ரொம்ப ரொம்ப அதிகம், நீங்கள் அதுக்கு கொடுக்க வேண்டிய டைம் ரொம்ப அதிகம். ஸோ உழைக்க தயாராக இருந்தால் கூட முக்கால்வாசி இன்வெஸ்டர்கிட்ட அந்த டைம் இல்லை. இப்போது ஒரு நாளைக்கு நீங்கள் 3 hours ரீடிங் பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னேன்னாக்கா எவ்வளோ பேர்னாலும் அதை பண்ண முடியும்? ப்ராக்டிக்கலாக பண்ண முடியாது இல்லையா? அந்த ரீடிங்கை பண்ணாமல் ஒரு இன்வெஸ்டர் நேரடியாக போய் இன்வெஸ்ட் பண்ணுறது ஸ்டாக் மார்க்கெட்லங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நாட் அட்வைஸ்டு. உழைப்பு இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ண வந்தாக்கா என்னைக்கோ ஒரு நாள் அந்த உழைப்பு பற்றாக்குறை ஒரு இன்வெஸ்டரை பாதிச்சிடும். இது ஏதோ ஸ்மால் இன்வெஸ்டருக்கு மட்டும் பொருந்தும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸ்மால் இன்வெஸ்டருக்கு அதிகமாக பொருந்தும். ஏன்னா அவங்க கொஞ்சம் கேபிட்டல் தான் வச்சுருக்காங்க, அந்த கேபிட்டலை இழக்க முடியாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் அந்த கொஞ்சம் கேபிட்டலை வச்சுட்டு டைரக்ட் ஈக்விட்டியில் மட்டும்தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. இதில் என்ன பிரச்சனைனா, செய்யக்கூடிய ஸ்டாக் சாய்ஸஸ் ஒரு பேர் மார்க்கெட்டில் எல்லாமே சரியாயிடும், செட் ஆகிடும். மார்க்கெட் மேலே போகும்போது சக்சீட் ஆகிடும். ஏன்னா குறைஞ்ச மதிப்பீட்டில் நீங்கள் முக்கால்வாசி ஸ்டாக்ஸை வாங்கியிருக்கீங்க. ஒன்றும் பண்ணாமல் சும்மா உட்காந்தா கூட அந்த ஸ்டாக்ஸ் ஏறி உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுத்துரும். போர்ட்ஃபோலியோ கீழே போகும்போது என்ன பண்ணுறதுன்னு இன்வெஸ்டருக்கு புரியாது. அதுவும் சில தேர்வுகள் ரொம்ப தப்பாயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, பாதி விலைக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க சில ஸ்டாக்கு, அது ஓவரால் ரிட்டர்னை பயங்கரமாக குறைச்சிரும், மைனஸில் ரொம்ப போயிடும். அப்போ இன்வெஸ்டர் கான்ஃபிடன்ஸ் இன்னும் கீழே போயிடும். அப்போ அந்த ஸ்மால் இன்வெஸ்டர் எல்லாத்தையும் விற்றுட்டு வெளியே போயிடலாம் அப்படின்னு நினைப்பான். இல்லை இதை அப்படியே விட்டுருவான், அப்புறம் பார்ப்போன்னு விட்டுருவாங்க. இதில் வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னென்னா, அதுக்கப்புறம் ஒரு 1 year கழிச்சு பார்க்கும்போது இன்னும் கீழே போயிடும். ஏன்னா அவங்களுடைய தேர்வுகள் அந்த மாதிரி இருக்கும். உழைப்பில்லாமல் செய்யப்பட்ட முதலீட்டு தேர்வுகள் புல் மார்க்கெட்டில் ஒரு இன்வெஸ்டரை பாதிக்கிற மாதிரி வேற எதுவுமே பாதிக்காது முதலீட்டு உலகத்தில். இதை நிறைய ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் புரிஞ்சுக்கணுங்கிறதா என்னோட பேசிக் பாயிண்ட். இதில் நீங்கள் உழைப்பில்லாமல் தேர்வு செய்யறது ஒரு பக்கம், உழைப்பில்லாத தேர்வுகளை உங்களுக்கு இப்போ இன்னொருத்தர் சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்கள் அப்படியே எடுத்து செய்யும்போது அது இன்னும் அதிகமாக உங்களை பாதிக்கும். ஏன்னா அவங்க உங்கள்கிட்ட சொல்கிறதே இல்லை தாங்க ஒர்க் பண்ணலங்கிறது. நீங்கள் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷனில் தோற்று பிறகு தான், ஓ இந்த ஆள் வேலை செய்யாமல் சும்மா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லணுன்றதுக்காக சொல்லிட்டார் போல இருக்கு அப்படின்னு உணர்வீங்க. அதுக்கு முன்னாடி இன்வெஸ்டர் தன்னை காப்பாற்றிக்கணும். எப்படி காப்பாற்றிக்க முடியும்? என்னை பொறுத்த வரைக்கும் அங்கே தான் மியூச்சுவல் ஃபண்டில் அதே ஸ்மால் இன்வெஸ்டர் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா இந்த மாதிரி ஒரு ஃப்ளக்சுவேஷனை பார்க்க மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். என்ன ரீசன்? ஃபண்ட் மேனேஜர்னால ரிஸ்க் குறைவாக உள்ள ஸ்டாக்கை வாங்க முடியும்ன்றதான் பேசிக் பாயிண்ட். எல்லாரும் வாங்கறது இல்லை, பட் சில பேர் வாங்குவாங்க.
ஸோ 100ல் ஒரு 5 பேர் வாங்குவாங்கன்னு வச்சுக்கோங்க. 95 பேர் எல்லாரும் வாங்குற ஸ்டாக்கு தான் வாங்குவாங்க. இது இயல்பு. ஏன்னா அவங்க இண்டெக்ஸை பீட் பண்ணி ஆகணும், இண்டெக்ஸ் அப்படியே ஹேக் பண்ணுவாங்க. பட் ஒரு 5% மாற்றி வாங்குவாங்க. கடந்த காலங்களில் நிறைய பேர் இதை பண்ணியிருக்காங்க ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக. அவங்க பெயர்கள் கூட நம்ம சொல்லலாம். பிரசாந்த் ஜெயின் பண்ணியிருக்காரு, நரேன் பண்ணியிருக்காரு, இன்னும் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க ஃபண்ட் மேனேஜர்ஸ். அதாவது கான்ட்ரேரினா போய் மற்றவங்க வாங்காத ஸ்டாக்ஸை வாங்குறது. அப்படி வாங்கும்போது என்ன ஆகும்னாக்கா அவங்க வந்து நிறுவன மதிப்பில் சேஃபான கம்பெனிஸை வாங்குவாங்க. அப்போ மார்க்கெட் விழும்போது அவங்க இன்வெஸ்டர்ஸை ஓரளவு அவங்களால ப்ரொடெக்ட் பண்ண முடியுது. பட் இதையே ஒரு ஸ்மால் இன்வெஸ்டர் போய் தானே பண்ணும்போது அந்த நிறுவனங்கள் எவை என்று அடையாளம் காண்பதே அவங்களுக்கு கஷ்டமாக போயிடுது. அப்போ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் அவங்க இவங்க கிட்ட அந்த பணத்தை கொடுக்கறது சேஃபர் அப்ரோச்சுங்கிறது தான் 14-15 வருஷம் முன்னாடி எனக்கு வந்த சிம்பிளான தாட் ப்ராசஸ். இவங்கள மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. நான் 2 பேர் சொன்னால் மற்றவங்கலாம் அது இல்லைன்னு அர்த்தம் இல்லை. பட் அந்தந்த ப்ராடக்டில் ஒவ்வொருத்தர் நல்லா பண்ணுவாங்க. இன்றைக்கும் மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா ஸ்மால் இன்வெஸ்டர் குறைவான ரிஸ்க் உள்ளவங்ககிட்ட பணத்தை கொடுக்கலங்க. எவன் அதிகமாக ரிஸ்க் எடுக்கிறானோ அவன்கிட்ட தான் நீங்கள் காசை கொடுக்குறீங்க. அங்கே தான் ஆலோசனையின் மதிப்பு கூடுகிறது. ஒரு அட்வைசருடைய ரெலவன்ஸ் அந்த இடத்துல தான் வருது. மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணால் கூட ரிஸ்க்கை குறைச்சி யார் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் அவங்கள ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியில் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ ஸ்டாக்ஸில் ஒரு விதமான ரிஸ்க் இருக்குது, மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு விதமான ரிஸ்க் இருக்குது. ஆனாலும் ஸ்டாக்ஸை விட மியூச்சுவல் ஃபண்ட் குறைவான ரிஸ்க்காக இருக்க முடியும்ன்றது என்னுடைய நம்பிக்கை. என்ன காரணம்னாக்கா ஸ்மால் சம்ஸை இன்வெஸ்ட் பண்ணுறது சுலபம் இல்லை. இப்போது 5000 10,000 இன்வெஸ்ட் பண்ணுறவங்க டைரக்ட் ஸ்டாக் வாங்குறதோட மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கும்போது இன்னும் ஒரு பேலன்ஸ்டு போர்ட்ஃபோலியோ அவங்களால கிரியேட் பண்ண முடியுது. அதனால தான் எஸ்ஐபி பண்ணுறவங்க ஸ்டாக் எஸ்ஐபியோட மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபியில் என்றைக்குமே ஜெயிப்பாங்க. ரெண்டாவது, இந்த தேர்வுகளை செய்வதில் ஒரு நுட்பம் இருக்குது. ஃபண்ட் இன்வெஸ்டிங்கிறது சிம்பிள் கிடையாது. அதுவும் ஒரு நல்ல அனலிட்டிக்கல் ப்ராசஸோடு செய்யப்பட வேண்டிய விஷயம். அதுக்கு தான் ஆலோசகர்கள் இருக்காங்க. இப்போ நான் செலக்ட் பண்ணுற ஃபண்டை உங்களுக்கு எந்த பிளாட்ஃபார்மும் ஃபஸ்ட்டு 10ல் காட்டாது, அதுக்கு கீழே இருக்கும். எனக்கு அவங்க பார்க்குற விஷயங்கள் வேறு, நான் பார்க்குற விஷயங்கள் வேறு. என்னை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்டர் ஃபஸ்ட்டு லூஸ் பண்ணக்கூடாது. ரெண்டாவது, தொடர்ந்து கான்ஃபிடென்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அளவில் அந்த ப்ராடக்ட் நிர்வகிக்கப்பட வேண்டும். மூணாவது, ரிஸ்க் ரொம்ப அதிகம் எடுக்கக்கூடாது. கிரேசி ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்டருக்கு நாளைக்கு லாஸ் பண்ணக்கூடிய ஃபண்ட் மேனேஜர்ஸை நான் கம்ப்ளீட்டாக தவிர்த்துருவேன். ரிஸ்க்ஸை கண்ட்ரோலில் வச்சிருக்கிற ஃபண்ட் மேனேஜரை நம்பினா நிச்சயமாக தோல்வி வராது. தோல்வி வரலனாலே வெற்றி வந்துடும். ஸோ இந்த 4 பாயிண்ட்டும் நான் வந்து என் மைண்டில் 15 இயர்ஸாக வச்சுக்கிட்டு இருக்கேன். இதுக்காக நான் ரிஸ்க் எடுக்க மாட்டேன்னு கேட்டால் நிச்சயமாக எடுப்பேன். எப்போ அந்த ரிஸ்க் வந்து இன்வெஸ்டருக்கு கம்ப்ளீட்லி ஃபேவரபுளாக இருக்கணும். ஏற்கனவே இதில் ரிட்டர்ன் ரொம்ப நல்லா வந்துருச்சுன்னு இதை காமிச்சு ஈஸியாக நம்ம அந்த ப்ராடக்ட்டை 4 பேரை வாங்க வச்சிடலாம். அப்புறம் யார் அவங்கள ஃபேஸ் பண்ணுறது? அவங்க எப்படி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோட பயணிப்பாங்க? அவங்களுடைய கோபம், வருத்தம் இதெல்லாம் தேவையற்றது. அதை நம்மளே உருவாக்குற வகையில் நடந்து கொள்ளக்கூடாது. ஸோ அந்த வகையில் மியூச்சுவல் ஃபண்டில் கூட ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ஒரு நேரம் இருக்குது. அப்போ தான் ரிஸ்க் எடுக்கணும். மற்ற நேரங்களில் ரிஸ்க்கை வந்து மேனேஜபிள் லெவலில் வச்சுக்கிட்டு ட்ராவல் பண்ணாதான் இன்வெஸ்டருக்கு அது நல்லது. ஆனால் அதே இன்வெஸ்டர் நேரடியாக ஸ்டாக்கில் போகும்போது ரிஸ்க்கை வந்து இந்த அளவுக்கு மேனேஜ் பண்ணுறதுங்கிறது அவங்களுக்கு எளிதல்ல. என்ன ரீசன்னா அதற்கான உழைப்பை போடுறதுக்கு அவங்களுக்கு டைம் இல்லை. அப்போ உழைப்பை போடுறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லைங்கிற பட்சத்தில் நிச்சயமாக நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டுக்கு மாறணும் என்பது என்னுடைய அறிவுரை. என்னைக்கு உங்களால் அந்த ஹார்ட் ஒர்க்கு டெய்லி 3 ஹவர்ஸ் போட முடியுதோ அன்னைக்கு நீங்கள் மாறி நிச்சயமாக நீங்கள் ஸ்டாக் இன்வெஸ்டிங்க்கு ஒரு கான்ஃபிடன்ஸை வரவழைச்சிட்டு பண்ணலாம், தப்பில்லை. பட் வித்தவுட் ஹோம்ஒர்க் டோன்ட் கோ அண்ட் டூ ஸ்டாக்ஸ். ஃபண்டில் இன்னொரு அட்வான்டேஜும் இருக்குது. அது என்னென்னா, இன்றைக்கி நீங்கள் டெட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். டெட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நாளைக்கு ஈக்விட்டி வேல்யூஷன் கீழே வரும்போது அதை ஈக்விட்டி ஃபண்டுக்கு மாற்ற முடியும். அதற்கான வாய்ப்பும் உங்கள் முன்னாடி இருக்குது. அது வரைக்கும் உங்களுக்கு டெட் ஃபண்டில் கிடைக்கக்கூடிய 6-7% ரிட்டர்ன் உறுதியாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸை வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் டிப்ளாய் பண்ண முடியுது. அது மட்டும் இல்லை, பணம் நிறையா இருக்குது, இன்றைக்கி மார்க்கெட் வேல்யூஷன் கூட இருக்குது, எனக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் ஆனால் வெயிட் பண்ண வேண்டாம். அப்போ என்ன பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு அந்த பணத்தை ஒரு லிக்விட் ஃபண்டில் போட்டு அங்கேருந்து ஸ்லோவாக நம்ம ஈக்விட்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அதில் எத்தனை வாரம் அந்த ட்ரான்ஸ்ஃபர் நடக்கணுங்கிறதுல தான் ரொம்ப நுட்பம் இருக்குது.
அது 5 வாரமா, 10 வாரமா, 15 வாரமா, 20 வாரமா, 50 வாரமா, நீங்கள் டிசைட் பண்ணலாம். அந்த சாய்ஸ் நீங்கள் என்ன மாதிரி ரிஸ்க் எடுக்க போறீங்கன்றத நேரடியாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி அடாப்டிவ் பிஹேவியரை மியூச்சுவல் ஃபண்டில் பண்ண முடியும், ஸ்டாக்கில் பண்ண முடியாது. ஏன்னா ஸ்டாக்கில் நீங்கள் பணம் பண்ணோடனே ஒரு ஸ்டாக்கை வாங்கணுன்ற ஆர்வத்தில் ஆல்மோஸ்ட் வித்தின் எ டே நீங்கள் வாங்கிடுவீங்க, வெயிட் பண்ண மாட்டீங்க, பணத்தை சும்மா வைக்கவே மாட்டீங்க. வேற மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் பணத்தை சும்மா வச்சா கூட உங்களுக்கு 7% ரிட்டர்ன் வரும், இல்லை 6% ரிட்டர்ன் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் வாங்க நினைக்கிற ஃபண்டை நீங்கள் லோயர் என்ஏவியில் வாங்கவும் வாய்ப்பு வரும். இதெல்லாம் தான் எனக்கு மியூச்சுவல் ஃபண்டை ஒரு ஸ்மால் இன்வெஸ்டருக்கு பரிந்துரைக்க செய்கிறது. ஸ்மால் மணியை போட்டு ஒரு கோல் அச்சீவ் பண்ணலாம், அதுக்கப்புறம் அடுத்த கோலை நோக்கி போகலாம், 2வது கோல் முடித்த உடனே 3வது கோலை நம்ம டார்கெட் பண்ணலாம். இப்படி ஒரு கோலாக நம்ம அச்சீவ் பண்ணி போகும்போது நமக்கு தேவையான டிசிப்ளின், நமக்கு தேவையான ரிட்டர்ன், நமக்கு தேவையான முதலீட்டு வெற்றிகள், நமக்கு தேவையான முதலீட்டு வாய்ப்புகள் எல்லாமே அமைஞ்சிருது. அது மட்டும் இல்லை, பெரிய மிஸ்டேக்ஸ் பண்ணாமல் இந்த மொத்த பயணத்தையும் நம்ம வழிநடத்த முடியும். இதெல்லாம் தான் நான் ஒரு ஸ்மால் இன்வெஸ்டருக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸை ஸ்டாக்ஸை விட பெட்டர்னு பரிந்துரைக்க முக்கிய காரணம். இந்த காரணங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் உங்களுடைய சாய்ஸை தாராளமாக பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னை அட்வைஸ் கேட்குறவங்களுக்கு இந்த அட்வைஸ் தான் நான் தொடர்ந்து கொடுக்கிறேன். இந்த அட்வைஸை கொடுத்து அதை பெற்றுக்கொண்டவர்களுக்கு ஒரு நல்ல முதலீட்டு அனுபவத்தை பெற முடிந்தது. They got a good experience, they got confidence from the experience, and I feel that they will grow bigger and bigger with that experience. எப்போ அவங்க ரெடியாக இருக்காங்களோ அப்போ அவங்க நேரடியாக ஈக்விட்டியும் பண்ண முடியும், அதற்கும் வாய்ப்புகள் இருக்குன்றது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆனால் உழைப்பை போட்டு அந்த வாய்ப்பை அவங்க தேடணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய செகண்டரி அட்வைஸ். ஸோ ஒரு ஸ்மால் இன்வெஸ்டராக நீங்கள் இருந்தீங்கன்னா யூ ஆர் மோஸ்ட் வெல்கம் டு டூ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நவ். லேர்ன் அபவுட் ஈக்விட்டி அண்ட் தென் மூவ் டு ஈக்விட்டி இஃப் யூ வாண்ட். இஃப் யூ ஆர் ஹாப்பி, மியூச்சுவல் ஃபண்டே எனக்கு பிடிச்சிருக்குன்ற ஒரு நிறைவு இருந்தால் அதிலேயே நீடிக்கலாம். ஸோ இந்த சாய்ஸ் எல்லாருக்குமே இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சாய்ஸை நீங்கள் எப்போ எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒன்றுமே தெரியாமல் அல்லது உழைக்க நேரம் இல்லாமல் நேரடியாக போய் நீங்கள் ஸ்டாக் இன்வெஸ்டிங்கை இன்றைக்கி ஆரம்பித்து பண்ணிங்கனாக்கா நிச்சயமாக அதில் நிறைய ரிஸ்க் இருக்குது. ஏற்கனவே பண்ண ப்ராஃபிட்டை நீங்கள் இன்றைக்கி பாதுகாக்காமல் அதை மேலும் நீங்கள் ரொட்டேட் பண்ணி இன்னும் ஹையர் ரிஸ்க் எடுத்தீங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு நிறைய பாதிப்புகள் வரலாம். அப்படி ஒரு பாதிப்பு இல்லாத ஒரு முதலீட்டு பயணத்தை இணைந்து உருவாக்குவோம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.